குட்டி கதைகள். பேராசை பெருநஷ்டம். ஓர் அழகிய கிராமத்தில் கண்மணி என்ற பெண்மணி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் அயல் கிராமங்களுக்கு சென்று பால் விற்று அதிலிருந்து வரும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் பால் விற்கவில்லை என்றாலும் அவள் பாடு திண்டாட்டம்தான். கண்மணி அவளுடைய வீட்டிலேயே கோழி, மாடு, கிளி போன்றவற்றை அன்பாக வளர்த்து வந்தாள். கிளி கண்மணியுடன் அன்பாக பேசி கொஞ்சி விளையாடும். மாடு அவளுக்கு தேவையான பாலை கொடுக்கும். கோழி அவளுக்கு அன்றாடம் தேவையான முட்டைகளை கொடுக்கும். அதனால் கண்மணியின் வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடை போல போய்கொண்டிருந்தது. கண்மணியின் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் கண்மணியை விட வசதியானவர்கள், ஆடம்பரமாக வாழ்பவர்கள். அவர்கள் கண்மணியிடம் முட்டையும் பாலும் வாங்குவதற்காக வருவார்கள். அவர்களை பார்க்கும்போது கண்மணிக்கு தானும் அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவர்கள் மீது சற்று பொறாமையும் ஏற்பட்டது. விரைவிலேயே தானும் அவர்களைப் போலவே பெரிய பணக்காரியாகிவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். நாளை எப்படியாவது அதிகமான பாலை விற்பனை செய்தே ஆக வேண்டும் என்று கண்மணி முடிவு செய்தாள். மறுநாள் காலையில் வழக்கம் போல் கண்மணி பால் விற்பதற்காக கிளம்பினாள். செல்லும் வழியில் அவள் மனமோ கற்பனை வானில் சிறகடித்து பறந்தது. நான் இவ்வளவு பாலையும் இன்றே விற்றாக வேண்டும். அப்போதுதான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து நான் நிறைய கோழிகள் வாங்குவேன். அந்த கோழிகள் தினமும் முட்டைகளிடும். அந்த முட்டைகளை நான் விற்றால் இன்னும் பல மடங்குகளாக பணம் பெருகும். அந்த பணத்தை வைத்து நான் மாளிகை போல் பெரிய வீடு ஒன்று வாங்கி அதில் ராணி போல் வாழுவேன். நான் ஆசைப்பட்ட நகைகள் எல்லாம் வாங்கி என்னை அழகு பார்ப்பேன். அப்போது என் அயல் வீட்டுக்காரர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நான் அவர்களை பார்த்தால் என் தலையை மறுபக்கம் திருப்பிக் கொள்ளுவேன் என்று கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு கண்மணி தன்னை மறந்து தலையை அசைத்தாள். பாவம் கண்மணி. அவளுடைய தலையில் இருந்த பால் பானைகள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்தன. அப்போதுதான் கண்மணி கற்பனை உலகிலிருந்து நிஜ உலகிற்கு வந்தாள். தான் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த பால் அனைத்தும் நிலத்தில் சிந்தி இருப்பதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள். தான் பேராசைப்பட்டு இருந்ததையும் இழந்து விட்டோமே என்று எண்ணி கண்மணி வருந்தினாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் ஒருபோதும் அளவுக்கு அதிகமாக பேராசைப்படக்கூடாது. நம்மிடம் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.